அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வச்சு செஞ்சிருக்கிறாரு ஒரு உலக தலைவர். ஒருத்தர் மட்டுமில்ல நண்பர்களே, இன்றைக்கு ட்ரம்புக்கு எதிராக ஒரு கூட்டணியே சேர ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. தாவோஸ்ல நடக்கிற வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் இப்பொழுது பத்திக்கிட்டு எரியுது நண்பர்களே. அங்க நடந்துகிட்டு இருக்கிற மிக பரபரப்பான விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, தாவோஸ்ல இப்பொழுது நடந்து வருகிற வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் மீட்டிங் இருக்கு இல்லையா, அந்த மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய தலைவர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள் கலந்து கொள்றாங்க. அந்த கூட்டத்தில் நேற்றைய தினம் கனடாவுடைய பிரதமரான மார்க் கார்னி அவர்கள் நேற்று பேசினாரு. அவர் பேசிய போது சும்மா அமெரிக்காவை வச்சு செஞ்சார் நண்பர்களே. ட்ரம்புடைய பெயரை நேரடியாக பயன்படுத்தவே இல்லை அவரு. ஆனா ட்ரம்பையும் அவருடைய சமீபத்திய தடாலடி கொள்கையையும் வச்சு செஞ்சாரு. பயங்கர கராராக ட்ரம்பை வச்சு வாங்கினாரு கார்னி. அவர் பேசி முடித்த பிறகு அதிசயத்திலும் அதிசயமாக ஒரு ரேர் அக்கரன்ஸாக அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவருமே, அங்க கூடியிருந்தவர்கள்னா பிற நாட்டு தலைவர்கள், பெரும் செல்வந்தர்கள், பெரும் பொருளாதார மேதைகள், பொருளாதார வல்லுநர்கள், பெரிய பெரிய பொருளாதார அமைப்புகளுடைய தலைவர்கள், பேங்குகளுடைய தலைவர்கள், அவங்கெல்லாம் தான் அங்கே கூடியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே எழுந்து நின்று கனடாவுடைய பிரதமருக்கு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. எழுந்து நின்று கரகோஷத்தை எழுப்பினாங்க. இது வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல மிக அரிய விஷயமாகவே கருதப்படுது. இப்படி ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்குற அளவுக்கு மார்க் கார்னி என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அமெரிக்கா, ட்ரம்ப் அப்படிங்கிற பெயர்களை மட்டும் பயன்படுத்தல. ஆனா சுருக்கமாக அவர் என்ன சொன்னார்னா, இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிற உலக அமைப்பு மாறுபடுது, மாறத் தொடங்கி இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது உண்மை அல்ல. இப்பொழுது இழுந்து கொண்டிருக்கிற ஒரு கட்டுக்கோப்பான உலக அமைப்பு உடைய தொடங்கி இருக்குது. உலகத்தில் இருக்கிற பெரும் சக்திகளே இந்த அமைப்பை உடைத்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப செல்ஃபிஷாக, சுயநலத்துடன், குறுகிய கால பலனுக்காக பல ஏழை நாடுகளுடைய வயிற்றில் அடிக்கிறதுக்கு தயங்காம தங்களுடைய நாடு, தங்களுடைய மக்கள் தாங்க மட்டுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷான, ஒரு சுயநலமான ஒரு கொள்கையோடு அவர்கள் தங்களுக்கு இருக்கிற அந்த பவர் இருக்குது இல்லையா, அந்த ஸ்ட்ராங் மேன் அப்படிங்கிற பவர், வல்லவனுக்கான உலகம் இது அப்படின்னு நிரூபிக்கும் வகையில் தங்களுடைய வல்லமையை எளியவர்களின் மீது, ஏழைகளின் மீது காட்டுறாங்க. இது வந்து உலகுக்கு நல்லதல்ல. உலக அமைப்பை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்குமே இருக்குது. வளர்ந்த நாடுகள், வல்லரசு அப்படின்னு சொல்லிக் கொள்கிற நாடுகள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க ஒரு குறுகிய மனப்பான்மையோட செயல்பட ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா இப்பொழுது இருக்கிற உலக கட்டமைப்பு உடைஞ்சே போயிடும், அது தவிடுபொடி ஆகிவிடும். இதை வந்து இந்தியா போன்ற நடுநிலை சக்தி நாடுகள் தடுப்பதற்கு முன்வர வேணும். நடுநிலை சக்திகளான இந்தியா, சீனா, ரஷ்யா, இந்தோனேஷியா மற்றும் ஆசியான் நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள் எல்லாம் ஒன்னா கைகோர்த்து இது போன்ற ஆதிக்க சக்திகளை அடித்து விரட்டுவதற்கு அவர்கள் எல்லாம் துணிந்து முன்வர வேணும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பாக இந்தியாவை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு. இந்தியாவுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வளரும் நாடுகள் எல்லாம் ஒரு அணியில திரள வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இப்பொழுது இருக்கிற உலக கட்டமைப்பு உடைந்து கொண்டிருக்குது. இனி எதிர்வரும் காலங்கள்ல அவரவர் நலனைத்தான் பார்க்க போறாங்க. நாங்க இதை தடுப்பதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்பொழுது நாங்க இந்தியாவோடு ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல இருக்குது. கூடிய விரைவில் அதை முடிச்சிருவோம். அது மட்டும் இல்ல, இந்தோனேஷியா மற்றும் பிற ஆசியான் நாடுகளோடும் நாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பேசிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே சீனாவோடும் கத்தாரோடும் நாங்க பேசி முடிச்சிட்டோம். உலக வர்த்தக அமைப்பு செயலற்று போயிருக்கிற இந்த சூழ்நிலையில
இது போன்ற தனித்தனியான இண்டிவிஜுவல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுகள் தான் இனிமேல் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதை நாங்களும் உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் மீண்டும் ஒரு முறை என்ன சொல்றாருன்னா, இந்த ஆதிக்க சக்திகளை இப்பொழுது நாம் தடுத்து நிறுத்தாவிட்டால் அதற்கு பிறகு உலகம் இப்படி ஒரு கட்டமைப்போட இருக்கும் அப்படிங்கிறத நாம கனவு கூட காண முடியாது. இதை தடுப்பதற்கு குறிப்பா ஆதிக்க சக்திகள் அவர் சொல்றதே அமெரிக்காவை தான் சொல்றாரு. இதை தடுப்பதற்கு இந்தியா போன்ற நாடுகள் முன்வர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் நேரடியாகவே அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்போட பாலிசிகளை சுட்டிக்காட்டி வல்லரசு நாடுகள் மேலும் பிற நாடுகளுடைய பகுதிகளை போய் பிடிப்பது, பிற நாடுகளுடைய வளங்களை சுரண்ட முற்படுவது இதெல்லாம் நியாயம் அல்ல அப்படின்னு சொல்லி தெளிவாகவே வெளிப்படையாகவே சொல்றாரு. அவர் இதை பேச பேச உலகமே ஸ்தம்பிச்சு நின்னது அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. அவருடைய பேச்சை உலகம் முழுவதும் லைவாக பல்லாயிரக்கணக்கானோர், ஏன் பல லட்சக்கணக்கானோர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அனைவரும் ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. ஏன்னா மேற்கத்திய நாடுகளுடைய தலைவர் ஒருவர் ஒரு மேற்கத்திய நாடுக்கு எதிராக, குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக இவ்வளவு காட்டமாக வெளிப்படையாக பேசியிருப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய ஸ்பீச்சை பற்றி அவருடைய அதிகாரிகள் சிலர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி முக்கியமான ஸ்பீச்சையெல்லாம் சீனியர் அதிகாரிகள் தான் எழுதி கொடுப்பாங்க, ஆனால் இந்த முறை அவரே எழுதிக்கிட்டார் ஸ்பீச்சை அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய ஸ்பீச்சுக்கு பிறகு பிரான்ஸ் மற்றும் வேறு சில மேற்கத்திய நாடுகளுடைய தலைவர்களும் அமெரிக்காவை சாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இவருடைய பேச்சு இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்த உலக அமைப்பு உடைந்து போக ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதோட ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம ட்ரம்புக்கு எதிராக இப்பொழுது ஒரு அணி வலுவாக உருவாக தொடங்கி இருக்குது அப்படிங்கிறதையும் இது நிரூபிக்குது. இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, ட்ரம்புக்கு எதிராக யாரெல்லாம் நின்னா, பிரிக்ஸ் நாடுகள் தான் நின்னாங்க இல்லையா. இந்தியா, ரஷ்யா, சைனா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் தான் அமெரிக்காவுக்கும் ட்ரம்புடைய நடவடிக்கைகளுக்கும் எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கிரீன்லாண்டை போய் ட்ரம்ப் பிடிக்கிறேன் அப்படின்னு கிளம்பினார் இல்லையா, அதுதான் ஐரோப்பிய நாடுகளை அடி வயிற்றிலேயே அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. அதற்கு பிறகுதான் ஐரோப்பிய நாடுகள்லாம் இப்பொழுது ட்ரம்புக்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல வடிவேல் ஒரு படத்துல சொல்வார் இல்லையா, எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தமா அப்படின்னு கேட்பார்ல. அந்த மாதிரி உலகம் முழுவதும் அமெரிக்காவும் பிற மேற்கத்திய நாடுகளும், ஏன் இதே ஐரோப்பிய நாடுகளும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு உலகம் முழுவதும் எத்தனை அட்டூழியங்களை அழிச்சாட்டியங்களை பண்ணினாங்க. குறிப்பாக கல்ஃப்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த மக்களை படாத பாடுபடுத்திட்டாங்க. ஈரான் ஈராக் வாருக்கு பிறகு குவைத்தை போய் சதாம் ஹுசைன் பிடிச்சாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஈராக்கை அழிச்சு நிர்மூலமாக்கவே ஆக்கிட்டாங்க இல்லையா. அதற்கு பிறகு பாருங்களேன், அந்த பகுதி முழுவதுமே யாருமே ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த மிடில் ஈஸ்ட் முழுவதையுமே சீரழிச்சு வச்சிருக்குது அமெரிக்கா. ஆப்கானிஸ்தானைலாம் நம்ம சொல்லவே வேணாம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளில் உள்ளடி வேலைகளை செய்து பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்குது அமெரிக்கா. இன்றளவும் கூட அமெரிக்கா உலகின் பெரும்பாலான நாடுகளில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது. இப்படி உலகம் முழுவதும் இவங்க பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு வலிக்கவே இல்லை. ஆனால் அவங்களுடைய பகுதியில் ஒரு சின்ன பகுதியை அமெரிக்கா ஆக்கிபை பண்ண போகிறேன், பிடுங்கிக்க போகிறேன்னு சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வளரும் நாடுகளில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஐரோப்பிய நாடுகளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உண்மைதானே நண்பர்களே? நமக்கு வந்தப்பெல்லாம் தக்காளி சட்னி, அவங்களுக்கு வரும்போது ரத்தமா வலிக்குதா அப்படின்னு தான் கேட்க தோணுது இல்லையா? இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.